ஒரு காலத்துல மலையும் காடுமாய் இருந்த சிவகிரி தலையநல்லூர்ல பெரிய காடா. அந்த காட்டுல ஒரு அரக்கன் வசிச்சுட்டு வந்தானா. அவன் காட்டு வழியா வந்த பெண்களை கொடுமைப்படுத்தி அவங்களுடைய கற்ப சூறையாடுறத வழக்கமா வச்சிட்டு இருந்தானா. தலையநல்லூர்ல மங்கையர்க்கரசி அப்படின்ற ஒரு பெண் வசிச்சுட்டு வந்தாளாம். உண்மையாவே அவ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாளாம். அவ சிவபக்தை வேற. சிவனின் திருவடியில சேரணும் அப்படின்றதுதான் அவளுடைய ஆசையாம். அதற்காக காட்டுக்கு போய் தவம் செய்ய புறப்பட்டாளாம். அரக்கன் அவளை பார்த்துட்டானா. அவ ஒரு பெண் துறவி அப்படின்றதையும் மறந்து அவளுடைய அழகுல மயங்கி அவளை அடையறதுக்காக துரத்த ஆரம்பிச்சானா. அவளோ மலை மீது ஏறி ஓடினாலாம். அரக்கன் அவளை துரத்துக்கிட்டே வந்தானா. அப்ப சிவனே, நான் உன்னுடைய பொருள், என்னை காப்பாத்துவது உன்னுடைய கடமை அப்படின்னு கதறி கை கூப்பி அழுதாலாம் அந்த மங்கையர்க்கரசி. கைலாயத்தில் இருந்த சிவனுக்கு அவளுடைய குரல் கேட்டுதான் அவளின் அபாயம் தீர்க்க அவர் மலை மீது எழுந்தருளினார். இதனாலதான் இந்த மலைய சிவகிரி அப்படின்ற பெயரும் வந்துச்சான். சிவன் கோபமுற்று அரக்கனின் தலையை கிள்ளி எரிஞ்சாராம். ஆனா தலை திரும்பவும் அந்த அரக்கனுடைய உடம்புலயே வந்து ஒட்டிக்குச்சான். அரக்கன் சிரிச்சானா. எந்த சக்தியாலையும் என்னை அழிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அகங்காரத்துல கொக்கரிச்சானா. உடனே சிவன் தன்னுடைய சக்தியை அழைச்சாராம். சக்தி அங்க வந்து நின்னாலாம். அவதான் மகாசக்தியாச்சே. நான் மகாசக்தி அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஈட்டியால குத்தி அவனை கொன்றாளாம். அந்த பெண் ஓடி வந்து பார்வதியோட காலில் விழுந்து வணங்கினாளாம். அம்மா தாயே, பெண்களின் துயர் தீர்க்க நீ ஓடி வந்த, என்னை காப்பாத்திட்ட, அதனால நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்டுக்கிட்டாளாம். அதன்படிதான் பெண் காளியா இங்க வீற்றிருக்கா பார்வதி தேவி. அதோட மட்டும் இல்லாம இந்த காளி தேவி ராகு கேதுவை தன்னுடைய காதுகள்ல குண்டலங்களா அணிஞ்சிருக்கா. ராகு கேது தோஷம் உள்ளவங்க இந்த தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணா நிவர்த்தி ஆகும் அப்படின்றது நம்பிக்கை.